வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்குது. இந்த டைமிங்லேயே மருதாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, வேப்பிலை இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலேருந்தே வெட்டி கொண்டாந்து போட்டிருக்கோம். வெயிலில் ஒரு 2-3 நாள் காஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் எடுத்து கவரில் போட்டு கட்டி வச்சுப்போம். எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு சின்ன மீன் தொட்டியில் ஒரு பிங்க் கலர் அல்லிப்பூ வந்து சூப்பராக பூத்துருக்குது. அப்படியே அதையும் பார்த்துட்டு மீன் குட்டி எல்லாத்தையும் சித்த நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கையை கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா வந்து லைட்டாக கடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம மீன் குட்டி எல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்குது. எப்போது டைம் கிடைச்சா போதும் அந்த மீன் குட்டிட்டு நான் போய் கையை விட்டுக்கிட்டு சித்த நேரம் நின்றுக்கிறது. காலையில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தங்காட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக சிம்பிளாக சமைச்சிட்டேன். மதியத்துக்கு நடக்கடலை பருப்பு சட்னி ஆட்டிட்டு ரசம் வச்சாச்சு. ஃபங்க்ஷனில் நான் வியர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்னேகாஸ் டெய்லரிங் அத்தானி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு எம்ப்ராய்டரி வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இவங்க கோபிச்செட்டிப்பாளையம் அத்தானியில் கடை வந்து வச்சுருக்காங்க. எம்ப்ராய்டரி ப்ளவுஸும் ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்னோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக எம்ப்ராய்டரி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆடி மாதங்காட்டி நிறைய ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு. 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா 35% ஆஃபர், 1000 ரூபாய்க்கு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் 40% ஆஃபர், 1000 ரூபாய்க்கு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் 50% ஆஃபரும் போய்கிட்டு இருக்கு. அவங்க இன்ஸ்டா ஐடியா டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேவைன்னா.